வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் காலையிலேயே போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம காலையிலேயே போடலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, விமானப்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தேஜிந்தர் சிங். இப்போ பார்த்தீங்கன்னா விமானப்படையுடைய துணை தளபதியாக தேஜிந்தர் சிங் அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. நம்ம எக்ஸாமில் அதிகமாக என்ன கேட்குறாங்கன்னா, விமானப்படையுடைய தளபதி யார், இராணுவ படையுடைய தளபதி யார், இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவுடைய 30வது இராணுவ தளபதியாக உபேந்திர துவேதி அப்படிங்கிறவர் இப்போ ரீசெண்டாக பதவியேற்றிருந்தார். அடுத்தது, இந்தியாவுடைய கடற்படை தளபதியா இப்போ இருக்கிறவர் தினேஷ் திரிபதி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தளபதியா இப்போ இருக்கிறவர் விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய முப்படை தளபதியா இப்போ இருக்கிறவர், முப்படை தலைமை தளபதியா இப்போ இருக்கிறவர் அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவுடைய கடலோர காவல்படையுடைய தளபதியாக இருந்தவர் ராகேஷ் பால் அப்படிங்கிறவர். அவர் இப்போ ரீசெண்டாக மரணம் அடைந்துட்டார். அடுத்தது, படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் BEML பெங்களூரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில்களில் அமர்ந்துட்டு பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற BEML பெங்களூரு அப்படிங்கிற நிறுவனத்தில் தான். ஓகே, படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள், இதை ட்ரெயின் 20 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாதாரண வந்தே பாரத் ரயில்களை நம்ம ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதை ட்ரெயின் 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை BEML பெங்களூரில் தான் உருவாக்குறாங்க. BEML அப்படின்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இது இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனம். இப்போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு மையத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே இடத்துல தான், இந்த BEML பெங்களூரில் தான். இது 3 மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரும். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்தது, இந்தியாவுக்கு எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் A மற்றும் C, அதாவது நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. நமீபியாவும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது, தென்னாப்பிரிக்காவும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், சிவிங்கி புலி திட்டம் இது 2009ஆவது ஆண்டு அந்த டைமில் காங்கிரஸ் ஆட்சியிலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 2022ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் நமீபியாவிலிருந்து முதல் முறையாக 8 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி 2022ஆவது ஆண்டு இதை அவர் விடுவித்தார். எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற குனோ தேசிய பூங்கால தான். இரண்டாவது கட்டமாக 2023ஆவது ஆண்டு பிப்ரவரியில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகள் கொண்டு வந்திருந்தாங்க. உலக அளவில் சிவிங்கி புலிகள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கொண்டு வரப்பட்டது இதுதான் முதல் முறை. ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து நம்ம இந்தியா இருக்கிற ஆசிய கண்டத்திற்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல, வேற எந்த ஒரு நாடுமே இந்த மாதிரி கொண்டு வந்தது கிடையாது சிவிங்கி புலிகளை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ மத்திய அரசு இந்த சிவிங்கி புலிகளை காடுகளில் விடுவிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிவிங்கி புலிகள் குறித்து ஆவண வலைத்தொடர், அதாவது டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ், இதை படமாக்குறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது 4 பாகமாக வெளியாகும். டிஸ்கவரி நெட்வொர்க் இதை தொலைக்காட்சிகளில் 170 நாடுகளில் வெளியிட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே தமிழ்லையும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே AC வசதி இருக்குது, அப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் எப்போது சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் 1 ஜூலை 2017. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் நம்ம ஷார்ட்டாக GST அப்படின்னு சொல்கிறோம். இது ஆகஸ்ட் 2024ஆவது ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா GST எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்னா ரூபாய் 1.75 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. இது வரைக்கும் GST வசூலானதுலேயே ரொம்ப அதிகமானது எப்போன்னா இந்த ஆண்டு ஏப்ரலில் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய் 2.10 லட்சம் கோடி வசூலாயிருந்தது. GSTக்கு இருக்கிற ஸ்லாப் இதெல்லாம் அப்படின்னா 0%, 5%, 12%, அதுக்கப்புறம் 18%, அதுக்கப்புறம் 28%. ஜிஎஸ்டி மேல்முறையீடு ஆணையம் இது என்னன்னா, நம்ம ஜிஎஸ்டி தொடர்பாக ஏதாவது புகார்கள் இருக்குது அப்படின்னா அங்கே மேல்முறையீடு பண்ணலாம்.
இதற்காக முதல் தலைவராக ஒருத்தரை இப்போ நியமனம் பண்ணாங்க. யார் அவர் அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான். ஜிஎஸ்டிக்கான சட்ட திருத்தம் வந்து 101வது சட்ட திருத்தம் 2016வது ஆண்டு. ஆனால் ஜிஎஸ்டி எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னா அது 2017வது ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி. ஓகே, அடுத்தது தற்போது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கூகுள். இப்போ கூகுள் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏஐ லேப் அமைக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் அமைக்கணும் அப்படிங்கிறது தான். இது சென்னையில் வந்து தொடங்க போகிறாங்க. அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஓமியம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரூபாய் 400 கோடியில் புதிய ஆலை வந்து நிறுவ போகிறாங்க. இது என்ன ஆலை அப்படின்னா இதில் வந்து எலக்ட்ரோலைசர் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் எல்லாம் உற்பத்தி பண்ண முடியும். எலக்ட்ரோலைசர் அப்படிங்கிறது ஒரு கருவி. இது வந்து நீரில் இருக்கிற ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை வந்து பிரிக்கும். அடுத்தது பூலித்தேவர் பிறந்தநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 1. பூலித்தேவர் பிறந்தநாள் செப்டம்பர் 1 1715வது ஆண்டு. இவர் நெற்கட்டாஞ்செவல் அப்படிங்கிற ஒரு பாளையத்தை சேர்ந்தவர். இது திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தது. ஓகேவா, சில இடங்களில் நெற்கட்டும் செவல் அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. நம்ம நெற்கட்டாஞ்செவல்னு படிச்சுக்கலாம், நெற்கட்டும் செவல் அப்படின்ற மாதிரி கூட படித்து வச்சுக்கலாம். ஓகே, அதிகமாக எக்ஸாமில் இவரை பற்றி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா இவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான். இவர் 1767வது ஆண்டு கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர்னால வந்து தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா வந்து ஹெரூன் அப்படிங்கிறவரும் இவரை எதிர்த்து படையெடுத்து வருவார். ஆனால் இவருடைய படைபலத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் திரும்பி போயிடுவார். ஆனால் கேப்டன் கேம்பல் தான் 1767வது ஆண்டு இவரை தோற்கடித்திருந்தார். ஓகேவா, பூலித்தேவருடைய படை தளபதி ஒண்டி வீரன். ஒரு முறை ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரனுடைய கை வந்து துண்டிக்கப்பட்டுரும். அதை பார்த்து பூலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். அதை இவர் வருத்தப்படுறார் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஒண்டி வீரன் என்ன சொல்லுவார் அப்படின்னா எதிரியின் கோட்டையில் நான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு கிடைத்த பரிசு தான் இந்த கை துண்டிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு தொடங்கிய வலைதளம் எது? இதற்கான ஆன்சர் ஈஸ்ட்ரம். இது நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த ஸ்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம வந்து தமிழில் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கான ஒரு வேர் சொல்ல இந்த ஸ்ட்ரம் அப்படிங்கிறது தான். இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சிரமப்பட்டு வேலை செய்வாங்கல்ல, குறிப்பிட்டு சொல்லும்போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து ரொம்ப சிரமமான நிலைமையில தான் இருக்காங்க. அப்போது அவங்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஈஸ்ட்ரம் அப்படிங்கிறது. நம்ம வந்து இனிமேல் வந்து ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஈஸ்ட்ரம் போர்ட்டல் இது 2021வது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா வீட்டு வேலை செய்வாங்கல்ல, அதாவது அடுத்த வீட்டில் போய் சமைத்து கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறவங்க, இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் கிக் பணியாளர்கள் அப்படின்னா தற்காலிக பணியாளர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது ஸ்விக்கி சொமேட்டோலெல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க. அடுத்தது நடைபாதை பணியாளர்கள், இந்த பிளாட்ஃபார்மில் வாட்ச் இஷ்யூ எல்லாம் விற்கிறாங்கல்ல அவங்க. ஓகேவா, இப்போ இவங்களுக்காக தான் ஈஸ்ட்ரம் அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இந்த தளத்தில் 30 தொழில் பிரிவுகளில் 400 துணை தொழில் பிரிவுகள் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போது எதில் வேணாலும் அவங்க அதில் பதிவு பண்ணிக்கலாம். இதன் மூலமாக என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா இவங்க இதில் வந்து வேலை தேட முடியும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் அப்படிங்கிற திட்டத்தை கூட இணைத்திருக்காங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா இது என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக 18 வயதுலேருந்து 40 வயது தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் இணையலாம். இவங்க இணைந்தாங்க அப்படின்னா மாதம் கொஞ்சம் ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 வயது ஆகும்ல, அதுக்கப்புறம் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியமாக கிடைக்கும். மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான் இதை வந்து நேற்றுக்கு ஒரு மீட்டிங்கில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது, அவர் மறுபடியும் இந்த மீட்டிங்கில் இதை சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான். அடுத்தது கருப்பு கோட் நோய்க்குறி என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் நீதிமன்றம். பிளாக் ரோப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்ட்ரோம் அப்படின்னா நோய்க்குறி, ரோப் அப்படின்னா ஆடை அப்படிங்கிறது தான். ஓகே, இது என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகிறனால நீதிமன்றத்துடைய கட்டமைப்புக்குள்ளாடியே பொதுமக்கள் நுழையும் போது மிக மன அழுத்தத்திற்கு வந்து ஆளாகிறாங்க. ஓகே, இதோடைய பேர் தான் கருப்பு கோட் நோய்க்குறி அப்படிங்கிறது. இங்கிலீஷில் கோர்ட் ரூம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிளாக் ரோப் சிண்ட்ரோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போது இதை பற்றி நம்ம எதனால் பார்க்குறோம் அப்படின்னா இதை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு வந்து சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி விரைவாக நீதி கிடைக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா உலக தேங்காய் தினம், இது செப்டம்பர் 2ஆம் தேதி. வேர்ல்டு கோகனட் டே. ஓகே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வட்டமான பொருளாதாரத்திற்காக தேங்காய், அதிகபட்ச மதிப்புக்காக கூட்டுறவை உருவாக்குதல் அப்படிங்கிறது. வட்டமான பொருளாதாரம், சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பொருளில் எந்த ஒரு விஷயமே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே யூஸ் ஆகுமோ அதுதான் வந்து வட்டமான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேங்காய் கூட எடுத்துங்களேன், இதில் வந்து இந்த தேங்காய், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஓடு, நம்ம கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற ஈக்கள்னா அதில் இருக்க அந்த இலை, தென்னை இலை இருக்குல்ல அது, தென்னை ஓலை இருக்குல்ல அந்த ஓலையில் இருக்கிற அந்த ஈக்கள், இதெல்லாமே யூஸ் ஆகுது. ஓகேவா, அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து வீடு பெருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாமே யூஸ் ஆகுதுல்ல, இதான் வந்து வட்டமான பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி மதிப்புக்காக, அதாவது அதிகபட்ச மதிப்புக்காக கூட்டுறவை உருவாக்குதல் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம தேங்காவை வந்து 1 கிலோ கடையில் கொண்டு விற்கிறோம், தேங்காவே விற்கிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரூபா கிடைக்கும், ஒரு 25 ரூபா இல்லை ஒரு 30 ரூபா கிடைக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அதே நம்ம வந்து தேங்காய் பாலாக விற்றோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூட காசாக கிடைக்கும். அதே மாதிரி அது தேங்காய் எண்ணெயாக விற்றோம் அப்படின்னா அது இன்னும் அதிகமான காசு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகபட்ச மதிப்புக்காக கூட்டுறவை உருவாக்குதல் அப்படிங்கிறது. அப்போது இந்த மாதிரி அதிகபட்சமாக அதை மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட்டுறவை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். விமானப்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தேஜேந்தர் சிங். அடுத்தது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் BEML பெங்களூரு. இப்போ உங்களுக்கான கேள்வி, சாதாரண வந்தே பாரத் ரயில்கள் பெட்டிகள் தான் இருக்குல்ல, அது எங்கே உருவாக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இங்கே ஆப்ஷன்லேயே இருக்குது. அடுத்தது இந்தியாவுக்கு எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் A மற்றும் C, அதாவது நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. முதல்ல நமீபியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கு அடுத்தது தான் தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது இந்தியாவில் எப்போது சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் 1 ஜூலை 2017. அடுத்தது தற்போது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கூகுள். அடுத்தது பூலித்தேவர் பிறந்தநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 1. அடுத்தது அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்காக மத்திய அரசு தொடங்கிய வலைதளம் எது? இதற்கான ஆன்சர் ஈஸ்ரம். அடுத்தது கருப்பு கோட் நோய்க்குறி என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் நீதிமன்றம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இதே மாதிரி காலையில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடலாமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.